விஷயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்காரா, நிர்த்தியாத்னா எப்பொழுதும் நடனம் ஆட வைக்கின்றாராம். கோபிகள் சொல்ற நடனம் ஆடுன்னு சொல்றார், கிருஷ்ணரை நடனம் ஆடுகின்றார். இதை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்றார், எடுத்துக்கொண்டு வருகின்றார். கிருஷ்ணரை யாராவது கிள்ளி விட்டு அழுக விடுகின்றால் அதையும் பண்ணுகின்றார். யாராவது கிருஷ்ணரை துன்பப்படுத்துகிறால் அழுவதை போல் அழுகின்றார் கிருஷ்ணர், அதையும் பண்ணுகின்றார். அப்போ கோபிகீர் தினமும் நித்யா அவர்களை ஆடச் சொல்லுவது, பாடச் சொல்லுவது, விளையாடச் சொல்லுவது, குதிக்கச் சொல்லுவது, இந்த மாதிரி எல்லா விதமான செயல்களையும் கோபிகள் கிருஷ்ணரை பண்ண சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பகவான் பாலவத் குவச்சித், அவன் பகவான், அது பகவானே வந்திருக்கின்றார் விஷயம் அவர்களுக்கு தெரியல. பகவான் பாலவன் கிருச்சித். அப்போ தத் வாசோ தாரு யந்திரவத், அவர் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா, எப்படி ஒரு சிறு துரும்பை பயன்படுத்துவார்களோ அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் கிருஷ்ணரை வைத்து செய்து கொண்டே இருந்தார்கள் என்ற விஷயத்தை பாகவதம் சொல்லிக்கொண்டே வருகின்றது அங்கே. அப்போ என்ன அப்படின்னா, அதே மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். சில நேரம் வந்து யாராவது கிருஷ்ணரை துன்பப்படுத்துவார்கள், ஏதாவது தண்டனை கொடுப்பார்கள், செய்த தவறுக்காக தண்டனை கொடுப்பார்கள். அப்போ நம்ம பார்த்துருக்கோம், சில நேரம் வந்து ஒரு தந்தையோ அல்லது பெரியவர்களோ